ஊரில் இது ஒரு மிகப்பெரிய விவசாயமாக நடைபெற்று வந்துக்கிட்டு இருக்கு. ஆ. இங்கே எப்படி பார்த்தீங்கன்னா, நாங்கள் பங்குனி சித்திரை வாக்கில் எங்களுக்கு வந்து விதைக்கிழங்கு எங்கள் ஊரில் உள்ள வியாபாரிகள் மூலயமா கோபிச்செட்டிப்பாளையம், ஈரோடு அந்த சைட்லேருந்து வரும். அங்கேருந்து இவ்வளோ ஒரு 1 கிலோ, ஒரு 3/4 கிலோ சைஸில் எங்களுக்கு விதை அவங்க டன் கணக்கில் கொடுப்பாங்க. ஒரு ஏக்கருக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டன் வந்து ஒரு 60 குழி சுமாருக்கு போடும். அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு ஒரு 4 டன்னு அதுலேருந்து ஒரு 5 டன் வரைக்கும் விதை தேவைப்படும். அந்த டன்னை வந்து நாங்கள் சித்திரையில் வாங்கினோம்னா ஒரு 1.5 மாதம், ஒரு 2 மாதம் வரைக்கும் அதை நாங்கள் அடுக்கி வச்சுருப்போம். அது அந்த பருவ முளைப்பு வராமல் இருக்கும். அதை நாங்கள் பக்குவமாக ஒரு மழை இல்லாத இடத்துல ஒரு இடத்துல அடுக்கி வச்சுருந்து ஒரு ஒரு 10 நாளுக்கு ஒரு 20 நாளுக்கு ஒரு தடவை அதை அப்படி பிரட்டி வைப்போம். அந்த பருவுங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக வரும். இந்த அளவுக்கு பருவம் வந்ததுக்கப்புறம் அதை நாங்கள் சாகுபடி பண்ண ஆரம்பிப்போம். கொள்ளையெல்லாம் உழவு ஓட்டிவிட்டு இதுமாரி குழி மாதிரி போட்டு அந்த கிழங்கை வந்து 2 அடிக்கு ஒரு விதை வைப்போம்.